நான் என்ன சொல்றேன் அப்படி அப்படி ஒருவேளை அவரு கூட ரேப் பண்ணிட்டா அவரை கட்டிக்கிறீங்களா? ஒரு வேலைக்கார சேர்த்து வச்சு பேசுறீங்க. அப்ப நான் மற்ற கேவனை கட்டிக்கணுமா? மூடுங்க, கிழவங்க எல்லாம் சொல்லாதீங்க. மன்னர் என்னுடைய அப்பாவுடைய திருமணம் செய்ய மகாராஜா ஆளுங்க. அவளை எங்க அப்பா பொண்ணா? எனக்கு வேணாம் அம்மா எப்ப வயசு எனக்கு வேணாம். அந்த நைனாவை கட்டிக்கிட்டோம். அந்த நல்லது நல்லதுக்கு பிரச்சனை கிடையாது. ஆமா அது கலப்பு தேடி போயிருக்கு. அம்மா என்னுடைய அப்பாவுடைய திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க. அப்போடைய கற்புக்கு என்ன நசுக்கு என்ன? ஐயோ உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே, அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. நினைச்சா ஏறுமா அவங்க? வேணாண்டா டாபர் என்னுடைய அப்பா கேள்வி கட்ட மாட்டேன்னு சொன்னீங்க. உன்னுடைய கற்புக்கு என்ன நசுக்கு என்ன பணத்தை கொடுத்துறேன் நானு. 4 பேங்க்ல இது எடுத்து போட்டா கூட தாங்காது. என்னது கணறு மாரி ரொம்ப அது. ஆமா என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செய்ய சொத்து சொகம் நாடு நகரம் அனைத்து உங்களுடைய பேர்ல எழுதி நாட்டுக்கு உங்களோட மகாராணி தயவு செய்து சொல்றேம்மா. ஏனம்மா எழுதுறாய்? அம்மா என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கணுமா? திருமணம் பண்ணிக்கணும். நான் கட்டிக்கிறேன் நான் உங்க அப்பனை கட்டிக்கிறேன். சிங்க படத்துல ஏதோ ஒண்ணு சந்தானம் அது உங்க அப்பாவோட ஏன் கிளத்து ஒட்டி தெரியும். தெரியுமா? அதனால இல்ல உங்க அப்பாவை நான் கட்டிக்கிறேன். மத்தவங்களை வச்சு ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே, அவருக்குன்றதுல எல்லாருக்குமே தான் இது முக்கியமான விஷயம். ஆனா விடுங்கடா, இது ஒரு வயசு பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அனுபவத்து பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அரசியல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இவர் ஒரு மன்னர் தானே. ஒரு மன்னர் என்றால் நீதிக்காக வாழணும். அப்பா ஒரு நீதிக்காக வாழாதும் மங்கல்யம் வினாதி தத்துக்கு வேலை செய்யறேன். தாய் போட போனா நீயா போடுவ? ஆமா மன்னன் தானே பண்ண தமிழ்ல திருவிழா நடக்குது. ஒரே ஒரு ஆள் எடுத்து எல்லா வேலையும் செஞ்சா செய்ய முடியாது. ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து செஞ்சாதான் வேலை சொட்டு. உண்மை தாவி ஒரு மாலை போடுறாரு, நான் தாவி போடுறேன். முதல்ல எழுது பயிர் நீ வச்சுக்கோ. ஐயோ ப்ரோ, அந்த நைனா அந்த நைனா அவர் என்ன சொன்னாரு? மேல வைக்காதுன்னா மேல என்ன சொன்னாரு? இல்ல இவர்
சொன்னாரு இல்ல மாலை அவர் மாங்கட்டும். ஆமா. தாலி நான் கட்டுறேன். முதல்ல யாருன்னா பார்க்க சொன்னேன். என்னது? முதல்ல யாருன்னா பார்க்க சொன்னேன். அது நீ சொன்னீங்களா? நீங்க சொல்லி முடிச்ச உடனே நாங்க நைனா ரெடி ஆகிற மாதிரியா ட்ரை பண்ணு ஒரு நாளைக்கு. சொன்னேன் பெரியவர் சொன்ன அவர் யாரு? அதுக்குதான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு. சார் விடுங்க. கால் போட்டு மன்னனா இருந்தவன் மனவறிஞ்சி அதன் விதியின் விளையாட்டு எனக்கு வளர்மாறு அடுத்தவர் குற்றத்தை சுட்டி காட்டி தண்டிக்க முடியாது. அதற்குதான் இந்த திருமணம். அம்மா அப்பா திருமண வயதில் ஒரு மகள் இருக்கின்ற ஒரு தந்தைக்கு நீ திருமணத்தை செய்து வைத்தாய். நீ எனக்கு மகளே அல்ல. வீட்டுக்கு வாழ வந்த ஒரு தெய்வம். இந்த மலர் மாலை கொண்டு சென்று உன் தாய் வந்து விட்டாலே மணிமேகலை அவன் உருவப்படக்கூடிய தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஒரு நாட்டுக்காரர் நட்பை உருவாக்கி ஆகையால் திருமணம் நல்ல முறையில் முடிந்துவிட்டு ஆடி பாடி சந்தோஷமாக நகர்வல வருகிறேன். கொடுத்து வைத்தவர் வரி குதிரையாக பெருசு வண்டியே அது மால்வாட்டி பட்டுரு முருகுனா தீவு ஓடும். எத்தனை வண்டியை பார்த்தேன் பின்னாடி அங்க என்ன பாக்குற? சரி விடு. ஏங்க எப்படி உனக்கு சூப்பர் உனக்கு என்ன பின்னாடி பாக்குற? வாயில இல்ல எங்க ஊர்ல இது போல அவன் ஒவ்வொருத்தன் வாழ்க்கையில பின்னாடி என்ன நடக்குது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி தெரிஞ்சும் போய் சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். என்ன பண்ணுவேன்? அது போல அவன் வாழ்க்கையில பின்னாடி பார்க்காத முன்னாடியே பாரு. முன்னாடி பார்த்துட்டு தான் பின்னாடி என்ன நடக்குது எனக்கு தெரியுது. யாரு உனக்கு இது இல்ல வண்டி வேற ஒருத்தன் ஓட்டினா என்ன பண்ணுவேன்? படம் பொதுவா எது பண்ணுவேன்? நீ சிங்கம் தான் ஓட்டுறவா அதோட சிங்கம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு வாழணும். கை வச்சா கூட அப்படியே எரிச்சிடுவான். கண்ணைக்குதான் நினைக்கிறேன். ஆமா அப்படி எரிஞ்சிருந்தா எத்தனையோ பேர் எரிஞ்சிருக்கு. பெரும்பாக்க நல்லா ஒரு எரிச்சிடாது. யாரு பரவாயில்ல அது தண்ணி மாட்டிக்கிறேன். சரி உனக்கு முதல்ல ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். முதலில் அருமையான இடம், பிரமாதமான இடம். எங்க இது வரைக்கும் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. என்ன சொல்றேன்? காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சேன். ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகிறது. பூக்கடை பக்கத்திலே இருக்குது. உருவான குழந்தை மண்ணில ஜனமாகும். மார்க்கெட் வேற பக்கத்திலே இருக்குது. ஜனமான குழந்தையை கண்ணி பருவத்து விட்டு மங்கை பருவடை நிறைய பஸ் வேற வந்துக்குது. அவளுக்கு ஏற்ற ஒரு வரனை பார்த்து மனமுடித்து இரண்டு இருதயங்களை ஒன்று சேர்வதற்கு 4 சுவத்திற்குள்ளாகவே சாந்தி முகூர்த்தம் நடத்துறாங்க. அதிக குணம் உள்ள புள்ளா கேமரா வைடா, வெளி புள்ளா ஸ்கிரீன் கட்டுறா பாத்துக்கிறேன். கட்டாதீங்க சவுண்ட் பாக்ஸ் சூப்பரா அப்ப மைக் கட்டா சுத்திச்சு. மைக் எங்க வைப்பீங்க? உள்ள வாயில வைப்போம். பண்ணியா சரி பாத்துக்கலாம். நேரமா நான் ஒண்ணுங்க பல்சுன்னு முடிக்கிட்டு போறேன். யாரு அது எத்தினி காலை தூக்கிது எத்தினி கை விரலா பார்த்தேன். அப்படித்தான் சொல்லிட்டு போயிட்டான். சிவா முறி கூட்டுற அது இயற்கையா வருது. முறிக்கு விடுறது போற முறி கிண்ணிக்கு போறோம். என் பேர் சாருமதி. அந்த பாடு பையெல்லாம் எங்க வைக்க? ஐயோ ஏங்க எனக்கு பால் அலர்ஜி. பாலும் கையில ஐயோ அவன் ஏழை விடமா பாலை வைக்க போறான். முதல்ல ரூம்ல பாலை வைக்காத.
மாலை வைக்காது என்ன வைப்பான் பவத்தை சேர்த்து வைப்பாங்க. அதான் சொல்றேன் நான். அவன் வேற ஏதோ ஒண்ணு போட்டு போறான். அம்மாவுடைய பேர் என்ன? எனக்கு சாருமதிங்க. என்ன செல்லமா சாரு சாருன்னு கூப்பிடுவாங்க. இரவிலே கேட்காத பெயர் சாரு. அந்த பரமன் சிரத்தில் அணிந்திருக்கக்கூடிய மதி அணிந்தவளே சாருமதி.